மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரூர்ல முப்பெரும் விழா பிரம்மாண்டமா நேத்து நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சிலரும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதை பத்தி தான் அண்ணாமலை கிட்ட பிரஸ் மீட்டிங்ல கேட்குறாங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி 2 திருடர்கள் இருந்தாங்க. அதாவது அவர் சொல்லல, அதாவது அதிமுக ஆட்சியில எதிர்க்கட்சியா இருந்த திமுக இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம். அந்த 2 திருடர்கள் ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு அவரோட தம்பி 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதே 8 வருஷத்துக்கு பின்னாடி அவர் உத்தமர் ஆயிட்டாருன்ற மாதிரி கருத்து சொல்றாரு. ஆனா நேத்து அதாவது பொதுவா நேத்து அந்த அளவுக்கு 2 லட்சம் சேர் போட்டு நிறைய பிரம்மாண்டமா நடத்தணும், இந்த கட்சி இப்படிதான் இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாருமே அதாவது இதை எடுத்துக்காட்டா பார்க்கணும், அதாவது சேர் எல்லாம் அடுக்குன விதத்துக்கும் நிறைய ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை, வழக்கம் மாதிரி தான் எல்லாம் வாழை மரத்தை உருவுறதும் எல்லாம் நிறைய விஷயத்த சேர் எல்லாத்தையும் இவங்க டிவிக்கே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வெயில்ல மதுரையில அவங்க சேர் எல்லாம் மேல தூக்கி மண்டை மேல வச்சுட்டு இருக்கிறத கவனிச்சோம். அதே நேத்து மழை அவங்களும் மண்டை மேல வச்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆதரவாளர், அதாவது திமுக ஆதரவாளர்கள். ஆனா இன்னைக்கு இவங்க டிவி கேட்கறவங்க கேட்க மாட்டாங்களான்ற மாதிரி தான். நம்ம இதெல்லாம் தாண்டி நிறைய அண்ணாமலை நீங்க இந்த மாதிரி உங்களை மேல நிறைய குற்றச்சாட்டு அவதூறு எல்லாம் பண்ணாங்க, நீங்க ஏன் அவதூறு வழக்கெல்லாம் தொடர மாட்டீங்களான்னு சொல்லும்போது நல்ல விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க. எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் மாதிரி எல்லாம் நான் அதெல்லாம் போக மாட்டேன். நிறைய அதுலயே பாதி டைம் வேஸ்ட் ஆகி போயிடும். நல்ல அதாவது நீங்களும் வாழணும், என்னையும் வாழ வைக்கணும், நல்ல அதாவது டிஆர்பி ரேட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக இல்லை வியூஸ் நிறைய ஆகுங்கிறதுக்காக ஒரு தவறான கருத்து சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நல்ல விஷயம் செஞ்சிருந்தா அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு கெட்ட விஷயத்த தான் சொல்லி ஏதோ சூரியனை பார்த்து நாய் குறைச்ச மாதிரின்ற மாதிரி தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்குற. அதனால அந்த மாதிரி ஆகிறதுனால நான் ஒன்றும் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இது பதில் சொல்லி ஆகணும்னு தான் நம்ம பார்க்கணும் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியணுன்ற மாதிரி தான். ஆனா இதே கேள்வி அவர் சொல்றாரு, அதாவது இந்த மாதிரி நான் ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு சாதாரண ஒரு தொண்டன், நான் எல்லாத்தையும் புத்தகத்தை திறந்து காட்டுற மாதிரி எல்லாத்தையும் நான் திறந்து காட்டணும், ஒவ்வொரு வருஷமும் நான் காட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மை தானே. இப்போ இந்த மாதிரி வேற யாராவது ஒரு தலைவர் கேட்பாங்களா அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். இந்த மாதிரி ஒரு அவதூறு சொல்லிட்டு நாளைக்கு அது இல்லைன்னு சொல்லும்போது இது அண்ணாமலை வளர்றாருங்கிறத இது எடுத்துக்காட்டுதே ஒழிய இதனால அவர் எந்த காரணத்தை கொண்டும் அவர் கம்மி ஆகிற வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இவங்க அவதூறு சொன்னவங்க தான் இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாரையும் ஏதோ ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிடலாம். ஆனா அண்ணாமலையை சொல்லும்போது நாளைக்கு அது ஏன்னா அது சாதாரணமா விட மாட்டாங்க, அது என்னைக்குமே புகஞ்சிட்டே தான் இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். அதுக்காக திருப்பி அவங்கள பழி வாங்கணும் அதெல்லாம் நினைக்கலன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல்ல இந்த மாதிரி முன்னேறிட்டு போனோம்னா இதெல்லாம் கடந்து போகணும், இதெல்லாம் ஒரு சாதாரணன்ற நினைச்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இந்த பாதையில இதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ முகம் மூடிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நிறைய கேள்வி அவங்க கிட்ட கேட்டா இருந்தாரு. அப்போ அதாவது ஒரு கூட்டணி கட்சி அமித்ஷாவை பார்க்க போறாங்க, எதுக்காக முகத்தை மூடி எதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அதாவது கரெக்டா அந்த முகத்தை மூடும்போது அந்த கேமராவை கட் பண்ணி எதுக்கு இந்த பொழப்புன்ற மாதிரி தான் இன்னைக்கு. அதாவது எதுக்கு மறைக்கணும், அதாவது அவங்களோட கூட்டணி கட்சி அந்த உரிமை இல்லையா, இவங்க போறாங்க வர்றாங்க, இதை தாண்டி ஏதாவது ஒரு விதத்துல எதிரா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி எப்படியோ உடைச்சிடணுன்ற மாதிரி தான். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்தது எல்லாம் நாங்க அன்னைக்கு அமித்ஷா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு, இனிமே எங்க கூட்டணியில அவர் தான் அப்படின்னு எல்லா முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. நிறைய இப்ப டிடிவி தினகரன் போனதுக்கு கூட நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் டிடிவி தினகரன் என்ன கேட்டு செயல்படுற ஆளா, அப்ப அவரை பத்தி நீங்க தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது டிடிவி தினகரன், எல்லாம் அண்ணாமலை பார்த்து எல்லாம் கேட்குற ஆள் இல்லைன்ற மாதிரி. அப்போ சரியா நீங்க புரிஞ்சுக்கல, அதனாலதான் நீங்க சொல்றீங்க. நாளைக்கு என் நண்பரா நான் அங்க அவங்க கிட்ட நான் பேச போறேன்,
அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கருத்து சொன்னாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் எல்லாம் ஒரு டைம்ல வந்து பாஜகவில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு நண்பரா இல்ல ஏதோ ஒரு விதத்தில் நாங்க சந்திக்க போறோமே ஒழிய இந்த காரணத்துக்காக தான் சொல்லி நீங்க வந்து ஊடகத்தில் ஊதிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி தான் அவர் கருத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா 2026 தேர்தல் தாண்டி, அதாவது ஒரு இலக்கு, ஒரு 10 வருஷம் தாண்டி இந்த இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மோடி வந்து உலக அளவுல வந்து பெரிய தலைவரா இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துல வந்து முதலிடமா வரணுமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பெரிய லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கிற கட்டத்துல இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் இன்னைக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு வந்து பிங்க் கலர் பஸ் முந்திட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் யோசிக்கும் போது தமிழகத்துல வந்து ஒரு அற்ப 1000 ரூபாய்க்கும் சில இலவசத்துக்கும் நம்ம எப்பேற்பட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டு இருந்தோம்னா நம்ம கோபம் வரும். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் வந்து முன்னாடி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏதோ 1000 ரூபாய் தர்ற, அதை தர்ற, இது தர்றேன்னு சொல்லி ஓசில அது விடுறா இது விடுறேன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது கூட நம்ம ஏன் ஏமாந்துட்டு இருக்கோம்னு யாருக்கும் அந்த சிந்தனை இல்லையாங்கிற கேள்விதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிங்க நம்ம பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த அளவுக்கு ஊதிட்டு இருக்காங்க இன்னைக்கு வெளியில. எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் 10% கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆனா நீட்டு அது இதுன்னு நிறைய எந்த இதுவும் அவங்க நிறைவேற்றல. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க தான் திராவிட மாடல், நாங்க தான் இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு முன்மாதிரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியுமா ஏமாறுவாங்க அப்படின்ற கருத்து இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க வந்து எதிர்கட்சி எல்லாம் ஏதோ ஒரு தனித்தனியா இருக்கிறதுனாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இவங்க எதிர்க்க ஆள் இல்லையோங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா அதனாலதான் ஏதோ 2026 நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்களான்ற மாதிரி தான். ஆனா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நாளைக்கு வந்து மத்தியில எல்லாமே ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக வந்து டிடிவி இதெல்லாம் ஒன்றிணையணுமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது கூட அதெல்லாம் எங்க கட்சி நாங்க பாத்துக்குவோம், உட்கட்சி விவகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாரு. இப்படிதான் நாம எதிர்பார்க்கணும். ஊடகத்துக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு தான். அதாவது ஊடகம் வந்து ஒரு விஷயத்த சொன்னானா அதை வேற விதமா எடுத்துட்டு போவாங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஊடகத்துக்கு முன்னாடி வந்து எப்படி பேசணும்னு இன்னைக்கு எதிர்கட்சிக்கு தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா ஊடகத்தை பலமா வச்சுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இன்னைக்கு இருக்கு. ஏதோ ஒண்ணுமே செய்யாம நாங்க தான் எல்லாம் செஞ்சுட்டோம். நிறைய இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஆளுங்களை இன்னைக்கு கூட நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ ஏதாவது வச்சு வந்து ஒரு இந்த மாநாடு நேற்று நடந்த முப்பெரும் விழாக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். எல்லாமே ஏதோ ஒரு பிக்கப் வண்டியில லாரியில மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க பாருங்க. அதுவும் இன்னும் நிறைய யோசிக்கிறாங்க. எங்க கூட்டத்தை பாருங்க, கரெக்டா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. வேற யாரும் மற்ற கூட்டங்கள் எல்லாம் அப்படி இல்லை, எங்களது எப்படி பாருங்க டைம்ல வந்து டைம்ல முடிஞ்சு எப்படி போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாத்தையும் கரெக்டா கூட்டிட்டு வந்தா, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தா கரெக்டா டைம்ல வர சொன்னா அந்த நேரத்துல தான் வருவாங்க. டிவி கேட்க அப்படியா, காலையில 6 மணில இருந்து 5 மணி நேரம் அவர் வந்து என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு கேட்கறதுக்காக வர்றதில்ல, அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். நீங்க நினைக்கிற அந்த டிசிப்ளின் இருக்காது. ஒரு வேளை அவங்கள காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தான்னா பரவாயில்ல. டிவி கேள்ல யாரும் காசு கொடுக்கறது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அதை நான் ஒஸ்தின்னு சொல்ல வரல. அதாவது டிவிக்கே வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஒரு நம்ம மட்டைன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துக்காட்டா இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு கூட இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஏதாவது ஏதோ ஒரு 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 முன்னேற்றம் இல்லை, எதுவுமே இல்லை, போதை கலாச்சாரம் இருக்கு. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஏதோ நாங்க தான் ஒஸ்தியான மாடல்னு சொல்றாங்க. இதே மாடல்ல தான் 2000 கோடி அளவுக்கு போதை கலாச்சாரம் மாட்டினது நம்ம கவனிச்சிருக்கோம். கள்ளச்சாராய விஷயம் 63 பேர் இறந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நாங்க வந்து முன்மாதிரியா நாங்க வந்துடுறோம்னு சொல்ல முடியும் தான். ஆனா இதெல்லாம் பண்ணி கூட நாளைக்கு 2026 நாங்க தான் வர்றோம்னு சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு கொள்கையா அப்படின்னு, என்ன கொள்கை அப்படின்ற மாதிரி தான். இப்போ முன்னாடி நேத்து எல்லாமே எந்திரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம முதல்வர் பேசிட்டு இருக்கும்போது. அப்ப முதல்வர் பேசிட்டு இருக்கும்போது போனாங்கன்னா அதாவது ஒரு கொள்கையை பத்தி பேசுங்க, எங்க கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி உழைச்சானா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றோம்னு சொல்லுங்க, இல்லைன்னா கொள்கை ரீதி ஏதாவது ஒண்ணு பேசினா சரி. அங்க இல்ல, ஏதாவது எடப்பாடி பழனிசாமியை திட்டணும், இல்லைன்னா மத்திய அரசை திட்டணும். இதுதானே, இது என்னைக்குமே கேட்டுட்டு இருக்க வேண்டிய விஷயம்தான். இதனாலதான் தொண்டர்கள் வந்து இது என்னைக்குமே கேட்டுட்டு தான் இருக்கோம்,
நீங்க எந்த ஒரு புதுசா எதுவுமே சொல்லலை, அதனால நாங்க போறோம் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்களோன்ற மாதிரி தான். உண்மைதானே? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு செயலை பண்ணியிருந்தா பரவாயில்ல. சும்மா இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஷூட்டிங் மாதிரி தான், அப்படியே ஒரு ரோட் ஷோ நடத்தினோம்னா ஆளுங்களெல்லாம் இங்கெங்க நில்லுங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு இருந்தான்னா முடியுமா? மோடிக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட முடியுமான்னு தான். மோடி இன்னைக்கு வந்து அப்படி இருக்கும். ரோட் ஷோனா மோடி ஷோ தான், எந்த உலகத்துக்கு போனாலும் சரி. ஏன்னா அவர் மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலான்னு நினைச்சோம்னா குட்டிக்கரணை போட்டாலும் முடியாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அதாவது பாஜக கட்சி வளர்ந்திருக்குங்கிறது உணர்ந்திருக்காங்க. அண்ணாமலையால தான் சில பிரச்சனைகளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வதந்தி கிளப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம கவனிக்கணும். எதுவுமே அண்ணாமலையால இல்லை, எல்லாம் அங்கங்க வந்து ஏதோ எதிர்க்கட்சிக்கு சதிக்கு வந்து சிக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஊடகத்தோட பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். ஊடகம் தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கிளறி விட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை மூடின விஷயத்தினால இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு, அதாவது சட்டமன்றத்துல இருந்து சட்டையை கிழிச்சு வந்தீங்களே, அப்ப என்ன சொல்லணும், எந்த மனநிலையில வந்திருக்கீங்க, நீங்க மனநிலை சரியில்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு கவனிக்கும் போது நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி, இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதானி மகத்தான